குரு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை சீசன் ஆரம்பிச்சாச்சு. மழை சீசன் ஆரம்பித்தாலே நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த ஃபீவர்ஸ் எல்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும், வைரல் இன்ஃபெக்ஷன்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, டெங்கு ஃபீவர் நிறையவே பரவிட்டு இருக்கு அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இந்த டெங்கு ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த டெங்கு ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா ஜுரம் வந்தாலே டெங்கு ஃபீவர் தான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து 3 days 4 days இல்லைனா 7 days, ஒரு வாரம் கிட்ட உங்களுக்கு அந்த ஜுரம் கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் 7 days வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். ஒரு 3 days கண்டினியூஸாக உங்களுக்கு ஜுரம் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் போய் ஒரு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. அது நார்மல் ஃபீவரா இல்லை வந்து இந்த மாதிரி டெங்கு ஃபீவரா இல்லை வைரல் ஃபீவரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். வேற என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டெங்கு ஃபீவர் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தலை பயங்கரமாக வலிச்சுட்டே இருக்கும், கண்ணை சுற்றி வந்து நல்ல வலி தெரியும். அது மட்டும் இல்லாமல் காரணமே இல்லாமல் உங்கள் மசில் பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாசியா, வாமிட்டிங், ஸ்கின் ரேஷஸ் இது எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு பெல்லி பெயின், அதாவது உங்கள் வயிற்று வலி வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும், உங்களுக்கு வாமிட்டிங் நிற்கவே இல்லை, கண்டினியூஸாக வாமிட்டிங் வந்துகிட்டே இருக்குது, ப்ளீடிங் வந்து உங்களுக்கு யூரின்லேயோ இந்த மாதிரி பற்கள்லேயோ ப்ளீடிங் வந்துட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் போய் உடனே ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா எதையுமே வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அதை க்யூர் பண்ணிடலாம். இப்போ டெங்கு ஃபீவருக்கும் நிறைய மெடிசன்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ நீங்கள் சீக்கிரமாக காட்டுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு தான் இந்த டெங்கு ஃபீவர் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மழை சீசன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா குழந்தைங்களை வந்து ரொம்ப ப்ரிகாஷனாக பார்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக வெளில தேங்கி நிற்கிற தண்ணியிலலாம் வந்து விளையாட விடாதீங்க. இப்போ குழந்தைங்க வெளிலேருந்து வராங்க அப்படின்னா கான்கள்லாம் நல்லா வந்து சோப் போட்டு அந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து வீட்டில் விளையாட விடுங்க. இந்த மாதிரி ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கிறது கண்டிப்பாக நம்மளை இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து காப்பாற்றும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் நம்மளை சீக்கிரமே அஃபெக்ட் பண்ணாது. ஸோ குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி எப்பயுமே இம்யூன் சிஸ்டமை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்காக நிறைய ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுங்க, நட்ஸ் சாப்பிடுங்க, டேட்ஸ் சாப்பிடுங்க, கீரைகள் சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் சாப்பிடும்போது இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ஈஸியாக வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணாது. இப்போது டெங்கு ஃபீவர் வந்து எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். குறிப்பாக வந்து இந்த டெங்கு ஃபீவரை பரப்பக்கூடிய அந்த கொசுக்கள் வந்து காலை நேரத்தில் தான் வந்து கடிக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ எல்லாரும் நினச்சிட்டு இருப்போம் நைட்டு தான் இந்த கொசு எல்லாம் கடிக்குது அப்படின்னு. அப்படி கிடையாது. டெங்கு ஃபீவர் வந்து காலையில் நேரத்தில் தான் அதிகமாக வந்து கிடைக்காது. நைட்டில் வராது அப்படின்னு எல்லாம் கிடையாது. நைட்டில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் காலையில் தான் அதிகமாக இந்த டெங்கு ஃபீவர் பரப்பக்கூடிய மஸ்கிட்டோஸ் வந்து கடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வீட்டில் வந்து நிறைய இந்த தண்ணி தேங்குற மாதிரி இருக்கிறது, ஸோ அதிகமாக இந்த கொஞ்சம் அந்த அடாசல், அந்த குப்பைகள் இதெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கொசுக்கள் வளர்கிறதுக்கு அது ஒரு ஈஸியான வேயாக போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களை சுற்றி இருக்க இடத்த ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க. குறிப்பாக உங்கள் வீட்டை வந்து மழை சீசன்லாம் வந்துருச்சு அப்படின்னா நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. எப்போவுமே ரொம்ப ஹைஜீனிக்காக இருங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து உங்களை ரொம்பவே காப்பாற்றும் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் எல்லாரும் பண்ணுற தப்பு, ஃபீவர் வந்துருச்சுன்னா சாதாரண ஃபீவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 days கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு வாரம் கூட நிறைய பேர் கடையில் டேப்லெட் வாங்கி போட்டுட்டு சாதாரணமாக விட்டுருவீங்க. ரொம்ப சீரியஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் டாக்டர் கிட்ட போறீங்க. பட் அது ரொம்ப பெரிய தப்பு. ஒரு 2-3 daysல சரியாகலை அப்படின்னா நீங்களா போய் வந்து மெடிக்கல் ஷாப்பில் டேப்லெட் கேட்காம ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி பார்க்கறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. உங்களுடைய ஹெல்த்தை வந்து அது ரொம்ப பாதுகாக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம குடிக்கிற தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணியை வந்து எப்பவுமே மழை சீசனில் சுட வச்சு மட்டும் குடிங்க. அதிகமாக ஃப்ரிட்ஜ் வாட்டர் இதெல்லாம் வந்து குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் நீங்கள் சுடு தண்ணி குடிக்கும் போது அதுவுமே உங்களுடைய இம்யூன் சிஸ்டமை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கும் அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டெங்கு ஃபீவர்லாம் வந்துச்சு அப்படின்னா எல்லாரும் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு எல்லாம் வந்து நிறைய பயமுறுத்தி வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு பயப்படாதீங்க. இப்போ டெக்னாலஜிஸ் நிறையவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப ப்ரிவென்ஷனாக இருந்தீங்க, ஏர்லியாகவே டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் எந்த ஆபத்தும் வராது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெங்கு ஃபீவர் வந்துருச்சுன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இறந்து போயிடுவாங்கலாம் கொஞ்சம் பயமுறுத்தி வச்சிருப்பாங்க. பட் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் ஏர்லியாக வந்து டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி ஒரு 2-3 days ஃபீவர் இருக்கும் போதே கன்சல்ட் பண்ணி அது டெங்குவா இல்லையான்னு தெரிஞ்சு ஒரு வேளை அது டெங்குவா இருந்துச்சு அப்படின்னா டாக்டர் அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ டெங்கு ஃபீவர் வந்துச்சுனாலே ஓகே நம்ம ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. நீங்கள் பயந்தீங்கன்னா அதுவே உங்களுடைய பாடியை வந்து ரொம்பவே வீக் ஆகிடும். எந்த ஒரு இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் எந்த ஒரு டிசீஸாக இருந்தாலும் நம்ம வந்து மனதளவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம், நம்ம
கண்டிப்பாக அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வந்துடுவோம் அப்படின்னு நம்ம நம்பிக்கை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுவே வந்து நமக்கு வந்திருக்க அந்த டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய மெடிசனாக இருக்கும்னு நான் சொல்லலை, டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், டெங்கு ஃபீவர் வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு டெங்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்க இன்னொருத்தவங்களை தொட்டாங்கன்னா டெங்கு பரவுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து தொடுறதுனால பரவுற ஒரு ஃபீவர் கிடையாது. இப்போ வந்து டெங்கு ஃபீவர் பரப்பக்கூடிய அந்த மஸ்கிட்டோ வந்து ஒரு பர்சனை கடிக்குது, அந்த பர்சனை கடிச்சிட்டா அதுக்கப்புறமா அந்த மஸ்கிட்டோ இன்னொரு பர்சனை கடிக்கும் போது இதன் மூலியமாக தான் வந்து டெங்கு ஃபீவர் பரவுது. அது இல்லாமல் ஒருத்தர் வந்து டச் பண்ணுறதுனால இந்த ஃபீவர் பரவுறதில்லை அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்பவே ப்ரிவென்ஷனாக இருங்க. மழை சீசன் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுங்க. எதுக்குமே வந்து ஹைஜீன் ரொம்ப முக்கியம். நீங்கள் எங்கே வெளில போயிட்டு வந்தாலுமே வந்து கையை ஃபஸ்ட்டு எப்போவுமே ஹேண்ட் வாஷ் பண்ணுறத ஒரு ரெகுலர் ஹேபிட்டாகவே வச்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் இந்த அவேர்னஸ் எல்லாம் நமக்கு கொரோனா டைமில் நிறையவே வந்துச்சு. பட் திரும்ப அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். அது எப்போவுமே நம்ம ரெகுலர் ஹேபிட்டாக வச்சுக்கிட்டோம். அதாவது வெளில போயிட்டு வந்தால் எப்போவுமே கால் கை இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணுறது, வீட்டை வந்து ஃப்ளோரெல்லாம் எப்போவுமே நல்லா க்ளீனாக வச்சுக்கிறது, இது எல்லாமே நம்ம ரெகுலரான ஹேபிட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மழை சீசனாக இருந்தாலும் சரி, சம்மர் சீசனாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் பெருசாக இந்த ஃப்ளூ இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வராமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம். இன்றைக்கி நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன்.